நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். செந்தில்வேல், உங்களுடைய பார்வை, இது சமரச கட்டத்தை தாண்டி விட்டது இந்த பிரச்சனை, பிளவை நோக்கி பாமக போகுது அப்படின்னு சொல்லிட முடியுமா? or is it too early to say? பிளவை நோக்கி செல்லுகிறது என்று சொல்வது சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனா நிச்சயமாக இன்னைக்கு ஹரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு கோடு வேர்டு, அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை கேட்கிறார் அப்படின்னாரு. சண்டை காரணம் அதான், எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை கேட்கிறார். தலைவர் பதவி தானே? இல்ல, அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் சொல்வதையும் ராமதாஸ் அவர்கள் சொல்வதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்கிறார். இப்போ விரைவில் தேர்தல் வர இருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கும். பேச்சுவார்த்தையில் எதெல்லாம் பேசப்படும், இவ்வாறு பேசப்படுகின்ற விடயங்களில் எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்கிறார். சீட்டுகள் எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கு தானே போகும். இல்ல அதுதான், அதை தாண்டி எதெல்லாம் பேசப்படும் என்பது ஹரிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்டால் ஐயா ராமதாஸ் என்ன செய்வது? அதுதான் இந்த பிரச்சனை காரணம். அப்போ அவருடனான பேச்சுவார்த்தையும் நடத்தணும் இல்லையா? அதிக வாய்ப்பு இருப்பது தீர்வுக்கா இல்ல பிளவுக்கா? இல்ல, பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருப்பதாக எனக்கு தெரியல. இது ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஷட்டில் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பெரும் பிளவை நோக்கி இது நகராது. நகருவதை மருத்துவர் ராமதாஸே விரும்ப மாட்டார். அவருக்கும் தெரியும். அப்படின்னா there is so much damage done. இவருடைய கருத்து, அவருடைய செயல்பாடு அப்படின்னு மாத்தி இவ்வளவு டேமேஜ் நடந்த பிறகும் திருப்பியும் ஒன்னா சேர்ந்தா ஒட்டுமா? அது ஆயிடும், ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்க தந்தை மகனும் தானே ஒன்று. இன்னொன்று, இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல தந்தை பக்கம் நிற்கக்கூடியவர்கள் மகனை எதிரியாக பார்க்க மாட்டார்கள், மகனின் பக்கம் நிற்பவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை எதிரியாக எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு, பற்று உண்டு. இன்னும் சொல்ல போனா அவரே ஒண்ணு சேர்ந்தா இன்னைக்கு இவர் பேசின சவுண்ட் பைட், அவருடைய செயல்பாடு, அறிக்கைகள், இதெல்லாம் this will come to haunt them. தேர்தல் நேரத்தில் எதிராளிகள் அதை எதிரொலிப்பாங்க தானே? நிச்சயமாக நடக்கும். அது கூட்டணியை பலவீனப்படுத்தும், அதெல்லாம் நடக்கும். தேர்தலில் ஒருவேளை இப்ப நீங்க ஒன்றிணைந்தாலும் என்ன மாதிரியான பலவீனங்கள் ஏற்படும்னா, இப்ப தேர்தலில் நாளைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய செல்வாக்கு ஒரு 4 வேட்பாளர்கள் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அன்புமணி ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு முழு முயற்சியோடு அவருக்கு ஒத்துழைப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அன்புமணி அவர்கள் அந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளரை ஒரு வேலை யோசிச்சுட்டான்னு வைங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வரும். இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய செட்பேக்கா தான். இப்போ பொதுவா நிறைய ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா என்ன சொல்லப்பட்டது, எல்லாத்துக்கும் காரணம் பாஜக, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அங்க பாஜக காரணமா இருக்கு, பாமகவும் என்டிஏ உடைய பார்ட்னர், அதனால அவங்க அங்க தலையிடுறாங்க அப்படின்னு. ஆனா டாக்டர் ராமதாஸ் சொல்றதுலேருந்து, அவர் சொல்லாததும் கூட, இது இந்த கூட்டணி கட்சி, இன்னொரு கட்சி தலையீடு, இதெல்லாம் தாண்டிய பிரச்சனைகள், இதோடைய எபி சென்டர் குடும்பம், உறவுகள், எமோஷன்ஸ், மேலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். பட் இதுதான் காரணம், இது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப இதுல பெரிய ரோல் இல்லைங்கிறத நம்ம பாக்குறோமா? இல்ல, இன்டர்னலா இஷ்யூவே இல்லைன்னு நான் சொல்லல. இன்டர்னலா இஷ்யூஸ் இருக்குது. அந்த இன்டர்னல் இஷ்யூஸை தன்னுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக பயன்படுத்திக் கொண்டது என்பது உண்மை. திரு குருமூர்த்தி அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்ன வேலை? அவர் எங்க இன்டர்ஃபியர் ஆகுறாரு, ஏன் உள்ள வர்றாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவரை யார் போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த சொல்றாங்க? அதுக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இல்லையா? அதுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் எந்த தொடர்பு இல்லையா? குட்வில் கூட இருக்கலாம்ல. இப்போ பிஜேபி தலைவர் எல்லா பிரச்சனையும் பிரிக்கிறதுக்கு இல்ல கெட்டது சேர்த்துக்கு ஏன் பார்க்கணும்? இன்னைக்கு பாமக ஒன்னா இருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துல, மேபி அவங்களுடைய நோக்கமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நோக்கத்துல இருக்கலாம்ல. அந்த நல்ல நோக்கம் அஇஅதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய மறைவிற்கு பிறகு இருந்திருந்தால் அதிமுக உடைஞ்சிருக்காது. அன்னைக்கு ஓபிஎஸ் பக்கம் நின்னது யாரு? இல்ல, அன்னைக்கு அதிமுக பாஜக உறவு இல்ல. ஆனா இன்னைக்கு என்டிஏ உடைய பார்ட்னர் இல்ல பொட்டன்ஷியல் பார்ட்னர் அப்படிங்கும் போது அவங்க பிரிஞ்சு இருக்கிறத விட இல்ல கெட்டு போறத விட நல்லா இருக்கிறது தானே பாஜகவுக்கு நலன். நான் பொது நலன்கிறதெல்லாம் தாண்டி அவங்க நலனுக்காக சொல்றேன். இன்றைக்கு அதிமுக பாஜக ஒரு அணியில் வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுக திருப்பி இணைக்க முடியுதா இவங்களால? திரு
திருமதி வி.கே. சசிகலா அவர்களை, திரு டிடிவி தினகரன் அவர்களை, திரு ஓபிஎஸ் அவர்களை, திரு எடப்பாடி அவர்களை எல்லோரும் ஓரணியில் கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதிமுக பாஜகவுக்கு இருக்குதா? So that negates your argument. அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், பிரிக்கிறதும் அவங்களாம், சேர்க்கறதும் ஒண்ணு அவங்க தான், அவங்களுக்கு வந்து சர்வ வல்லமே இருக்கு அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உடைக்கல திரு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்ல. அது போல இங்க வந்து 2 பேர்ல ஒருத்தர் தயாரா இல்ல, 2 பேரும் தயாரா இல்ல. சோ பிஜேபியை தாண்டிய பிரச்சனை இது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்று மட்டுமானால் சொல்லுங்கள். டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் அதிமுக இணைவதற்கு தயாராக இல்லாம இருக்காங்க. எனக்குமா போக தயாரா இல்லையா? அவங்க அதிமுக இணையறதுக்கான அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதிமுக தயாரா இல்ல, இப்ப இபிஎஸ் தயாரா இல்ல. சோ இது வந்து பிஜேபியை தாண்டிய பிரச்சனைன்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரி தானே இந்த பிரச்சனை, இது ஒரு குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனை. அவங்க அதான் கிளைம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்வதற்கு யாருங்கிறதா அவங்களுடைய கேள்வியா இருக்குது. அதிமுக என்பது வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல. இந்த அதிமுக கட்டி காத்ததில் சசிகலாவிற்கு பங்கு இல்லையா, டிடிவிக்கு பங்கு இல்லையா, ஓபிஎஸ்க்கு பங்கு இல்லையா? ஜெயலலிதா மேடம் மறைவிற்கு பிறகு கூவத்தூரில் அனைவரையும் ஒருங்கிணைத்து அன்றைக்கு சிறைக்கு செல்கின்ற நேரத்திலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்ற திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எந்த பங்களிப்புமே இல்லையா இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் நீடித்ததுல? ஓபிஎஸ் அவருடைய 11 எம்எல்ஏக்கள், ஓபிஎஸ் ஆதரவு 11 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செஞ்சிருப்பாரா? ஓகே, இந்த கேஸ்லயும் பாஜக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில? இல்ல பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க இதை தனித்தனியா பார்க்காம அனைத்தையும் இணைத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி. இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார்னு ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த கடிதத்தினுடைய சாரம் என்ன? அஇஅதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அதில் சரிபாதி தொகுதிகள் பாஜகவிற்கு வேண்டும் என்று கேட்டு கடிதம் எழுதுகிறார். அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2016 40%, கடைசியா பாத்தீங்கன்னா கூட 30%. நீங்க 2.5% வச்சிருக்கீங்க. அதுல 10 ஒரு பங்கு கூட உங்ககிட்ட இல்ல. அதுல 10 ஒரு பங்கு இல்லாத ஒரு பாஜக சரிபாதி தொகுதியை கேட்பது 18% கூட்டணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க அதுல வேற ஒரு இன்டர்பிரேஷன் வச்சிருக்கீங்க. எஸ், 18% நீங்க பாமகவோட சேர்த்து, டிடிவியோட சேர்த்து, பாஜக கணக்கு பார்த்தா 11% இல்ல, 11%. ஆமா 11%. 23 தொகுதியில போட்டிட்டு 9 தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கிய வாக்கு சதவீதம் 2014 5.56. 23 தொகுதிகளுக்குனா 18% தாண்டி இருக்கணும். ஓகே, ஆனா 11% வாங்கி இருக்காங்க. பட் கமிங் பேக் டு ஐ டேக் இட், நான் இந்த டாபிக்ல இது எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இது அடுத்து எந்த திசையில போகும்னு நினைக்கிறீங்க? இது நிச்சயமாக இந்த பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் மேலும் மேலும் பலவீனப்படுத்துவது, அதன் மூலம் பேர வலிமையை பாஜக அதிகப்படுத்துவது, பாஜக கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவது, அதன் மூலம் முதல்ல ஏதோ ஒரு இடத்துல இன்னும் அதிகமான வலிமையான எதிர்கட்சியாக பாஜக வந்து அமர்வது, அதற்கு அடுத்த வரும் தேர்தலில் பாஜக ஆட்சி அமைப்பது. பாஜகவுடைய திட்டம் என்பது ஒரு சில ஆண்டுகளில் போடும் திட்டம் அல்ல, அது நீண்ட கால திட்டம். 25 ஆண்டுகளுக்கான திட்டத்தை பாஜக வகுக்கும். அதற்காக கடுமையாக உழைக்கும். நான் பாஜகவோட ஐடியாலஜிக்கலா வந்து கடுமையாக முரண்படுறாங்க வேற. ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய திட்டமிடல் என்பது அவங்க ஆட்சி அமைக்கணுங்கிற பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதுல. சோ அந்த அடிப்படையில் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் விசிகாவை தங்கள் பக்கம் இழுக்க நினைச்சாங்க, ராம்விலாஸ் பாஸ்வானை தங்கள் பக்கம் இழுத்தாங்க, மாயாவதியை தங்கள் பக்கம் இழுத்தார்கள், தலித்துகளை தமிழ்நாட்டில் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு திருமாவளவன் தடையாக இருக்கிறார். சோ இப்போ பாமகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் வன்னிய இளைஞர்களை, வன்னியர் சமூக மக்களை தங்கள் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பாஜக இறங்கி இருக்கிறது. பாமகவை பலவீனப்படுத்துகின்ற முயற்சியை பாமக உண்மை தொண்டர்கள் புரிந்து கொண்டாவிட்டால் அஇஅதிமுக ஏற்பட்ட நிலைமை பாமகவிற்கு ஏற்படக்கூடும். அதுல அவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும் பாஜகவிடம். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.